வணக்கம், வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் ப்ராக்கலி ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன், அதை எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்கேன். அதோடு சேர்த்து சில ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் ப்ராக்கலி பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரிச் ஃபுட் வந்து நம்ம நிறைய எடுத்துக்கணும். எதனாலனா நம்ம நிறைய இப்போ உள்ள லைஃப் ஸ்டைலில் வந்து ஃப்ரைடு ஐட்டம்ஸ் சாப்பிட்ற குழந்தைங்க வந்து ரொம்பவே அதிகமாயிட்டாங்க. ஜென்ரலாக பெரியவங்களே வந்து நிறைய எண்ணெய் பலகாரம் சாப்பிட்றோம் அப்படின்னாவே வந்து நிறைய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து நம்ம உடம்புல ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி ஆகும்போது நம்மளுடைய ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும். செல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு டேமேஜ் ஆகி மஸ்குலார் கான்ட்ராக்ஷன் வந்து வந்துடும். அப்படின்னா என்னென்னா மசில்ஸ் வந்து சுருக்கம் வந்து சீக்கிரமே வந்துடும். அப்படி வரும்போது ஏஜ்டு லுக் வந்து நமக்கு சீக்கிரமே வந்துடும். ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணணும். அதை வந்து அதோட எஃபெக்ட்ஸை வந்து குறைக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நாம் அதனால தான் வந்து ஆயில் ஃபுட்ஸ் அண்டு ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது. அப்படி சாப்பிட்றவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அவங்க ஒரு 25லேயே 35 மாதிரி லுக்கு அவங்களுக்கு வந்துடும். ஸோ ஏஜ் லுக் வந்து சீக்கிரம் வந்துடும் அவங்களுக்கு. மேக்ஸிமம் அவங்க வந்து ஃப்ரைட் ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்றவங்களாக இருப்பாங்க. எதனாலனா நான் சொன்ன மாதிரி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ப்ரொடக்ஷன் தான். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரிச் ஃபுட் நிறைய எடுத்துக்கணும். நிறைய ஃபுட்ஸ் வந்து நான் என்னென்ன ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நான் பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன், அதோட லிஸ்ட்டு. ஸோ நாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நாமளும் வந்து இந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கணும். நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணும்போதே வந்து ஃபுல்லாக ஃப்ரை பண்ணக்கூடாது, ஹாஃப் பாயில்டாக தான் இருக்கணும். இப்போ நான் ஃப்ரை பண்ணதையுமே பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாகவே வந்து நான் டீப் ஃப்ரை பண்ணலை. மேக்ஸிமம் இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாமே டீப் ஃப்ரை நம்ம பண்ணக்கூடாது. பண்ணும்போது அதில் உள்ள நமக்கு தேவையான அந்த 100% அந்த நியூட்ரிஷனல் வேல்யூஸ்லாம் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ வந்து நம்ம குழந்தைகளுக்கு டேஸ்ட்டு பிடிக்குது அப்படின்றதுக்காக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்குறத விட கொஞ்சம் அவங்களுக்கு எடுத்து சொல்லி நமக்கு வந்து எது ஹெல்த்தோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறது தான் நல்லது. நான் மேக்ஸிமம் அப்படி தான் செய்வேன். ஸோ இந்த கிளிப்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிற ஃபுட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து முடிஞ்ச வரையும் நம்மளும் நிறைய சாப்பிடுவோம், குழந்தைகளுக்கும் நிறைய கொடுத்து பழக்கப்படுத்தி விடுவோம். தேங்க்யூ.